வரலாற்று சிறப்புமிக்க உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கு. வரலாற்று சிறப்புமிக்க ஏன்னு கேட்டிங்கன்னா, சமீப காலமாக தமிழ்நாட்டில், வேறு எங்கேயும் இல்லை, தமிழ்நாட்டில் கவர்னர் ஆளுங்கட்சி மோதல் ரொம்ப மோசமாக போயிருந்தது. ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் கவர்னருக்கு எதிராக கோர்ட்லலாம் கேஸ் போட்டாங்க. அப்போ என்ன வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சான்சலர் அப்படின்னா வேந்தர், அதாவது ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் வேந்தர், அது கவர்னர் தான் அப்படின்னு அரசியல் சட்டத்தில் போட்டாங்க. அந்த கவர்னர் தான் துணைவேந்தர், அதாவது வேந்தர் தான் துணைவேந்தர்களை நியமிக்கணும் அப்படின்னு சட்டம். இது ரொம்ப நாளாக, ரொம்ப வருடங்களாக இந்தியாவில் இது இருந்து கொண்டிருந்தது. இது ஏன் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா பார்க்கணும். என்னென்னா, வெள்ளைக்காரன் நம்மளை ஆண்டுக்கிட்டு இருந்தவன், அவன் கிட்டத்தட்ட உங்களுக்கு 1600, அப்போவே அவன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, கிழக்கு இந்திய கம்பெனின்னு நம்ம இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சிட்டான். அப்போ வியாபாரம் செய்யும் கம்பெனியாக தான் வந்தவன் இந்தியர்களை பூரா எடை போட்டான். எப்படி சண்டை போடுக்கிறாங்க, எப்படி குட்டி குட்டி ராஜாவோ இருக்காங்க, இந்தியர்களின் மனநிலை என்ன, அவர்கள் திறமை என்ன, அவர்கள்ட்ட இருந்த வீக் பாயிண்ட் என்ன, எல்லாத்தையுமே எடை போட்டு ரிப்போர்ட் அனுப்பிக்கிட்டே இருந்தான் வெள்ளைக்காரனுக்கு, நாட்டுக்கு, இங்கிலாந்துக்கு. அப்போ இங்கிலாந்தில் இருக்கிற அரசியல்வாதிகள் கேட்டாங்க, இவங்களுக்குள்ளே உள்ள அடிச்சுக்கிறாங்களே, நீ வெறும் வியாபாரம் பண்ண தானே போயிருக்க, நம்மளே பிடிச்சி ஆட்சியை பிடிச்சிட்டா என்னன்னு கேட்டாங்க. சரின்னு அதை ஒத்துக்கிட்டு வியாபாரம் செய்ய வந்த கிழக்கிந்திய கம்பெனி நம்மளெல்லாம் பிடிச்சி ஆட்சியை பிடிச்சான். நம்முடைய நாடி துடிப்பை நல்லா அங்குலமாக நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். அதனால தான் என்ன பண்ணினான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுதந்திரம் அடையும் போது வின்ஸ்டன் சர்ச்சில், அவர் தான் அப்போ இரண்டாம் உலகப் போரில் ஜனாதிபதியை பிரதமராக இருந்தார், இங்கிலாந்து பிரதமர். அவர்கிட்ட கேட்டாங்க, இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துருவீங்களா, இந்திய இரண்டாம் உலகப் போரில் ஜெயிச்சிட்டிங்க. அப்போ வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்ன வார்த்தை, இந்தியர்கள் சுதந்திரம் கிடைச்சதுன்னா நாட்டை ஆட்டுறதுக்கு அவங்களுக்கு தெரியாது, நாடை குட்டிச்சவராக்கிடுவாங்க, அதனால் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு வின்ஸ்டன் சர்ச்சில். அப்போ யாருக்கும் இல்லை. அதனால தான் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்க எல்லாருமே இந்தியாவுக்கு, இந்த வெள்ளைக்காரன் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்தான். ஆள தெரியாதவனுக்கு நல்லவர்கள் இல்லை, எல்லாத்தையும் இல்லை, ஒரு சில மாநிலங்களில் இருக்கிறவங்களில் நல்லவர்கள் இல்லை, அரசியல்வாதிகள் மோசமானவர்கள் அப்படிங்கிற விஷயத்தை அவன் புரிஞ்சான். அதனால் உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கூடாதுன்னா, நல்ல வேளை நம்ம நல்ல நேரம் வின்ஸ்டன் சர்ச்சில் அடுத்த தேர்தலில் தோத்துட்டு கிளமெண்ட் ஆட்லி வந்தார். கிளமெண்ட் ஆட்லி வேறு ஒரு இதில் பார்த்தார். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்திய இராணுவத்தில் நேதாஜிக்கு ஆதரவான மனப்போக்கு இருக்கிறது, இராணுவ வீரன் பூரா அவருக்கு சப்போர்ட் பண்ணுறான், இவங்களை வச்சுக்கிட்டு நம்ம இந்த நாட்டை ஆள முடியாது, நம்ம நாளைக்கு நம்மளை எதிர்த்தானா அசிங்கமாக போயிடும், அதனால் நம்ம சுதந்திரம் கொடுத்துடலாங்கிற புது கருத்தை சொன்னவர் புதிய பிரதமராக வந்த கிளமெண்ட் ஆட்லி. அந்த கிளமெண்ட் ஆட்லி பின்னாடி வயதானவுடன் நமது மேற்கு வங்காளத்திற்கு விசிட் பண்ணார், மேற்கு வங்காளத்துக்கு வந்தார். அப்போ கவர்னர் மாளிகையில் 3 நாள் தங்கும்போது அங்கே மேற்கு வங்காள கவர்னரிடம் அவர் சொன்னது, நாங்கள் உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தது நேதாஜியால் தான், நேதாஜி இயக்கம் ஆரம்பித்த உடனே இந்த எங்கிட்ட இருக்கிற இராணுவம் பூரா இந்தியாக்காரங்க தான், நாங்கள் வெள்ளைக்காரனை வைக்கலை, அவன் பூரா நேதாஜிக்கு ஆதரவாகவும் எங்களுக்கு எதிர்ப்பாகவும் மாறிட்டான், இப்படி சூழ்நிலையில் உங்களை ஆழ்றது கஷ்டங்கிறதுக்காகத்தான் நான் உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தேன், உங்கள் மற்ற தலைவர்கள்லாம் சும்மா அமைதி வழியில் போராடிக்கிட்டு இருந்தாங்க, அது எங்களுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி தான் சுதந்திரம் கொடுத்தார். ஆனால் சுதந்திரம் கொடுக்கும்போது சொன்னார், நம்ம ஆளுவதற்கு தகுதி இல்லை. எப்படி இது பண்ணால் நம்ம ஆள் பாருங்கள, எம்எல்ஏ அவர்களும் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறான், கள்ளச்சாராயம் காய்ச்சறான், எம்பி அவரவங்க மந்திரி அவரெல்லாம் கோடிக்கணக்கில் கொள்ளையடித்தான், வெள்ளைக்காரன் நம்மளை ஆண்டான கோடிக்கணக்கில் மக்கள் பணத்தை அவனாச்சும் கொள்ளையடித்தானா சொல்லுங்கள். வெள்ளைக்கார அதிகாரிகள் எத்தனை பேர் இருந்தான், கவர்னர் ஜெனரல் இருந்தான், யாராச்சும் நம்ம மக்கள் பணத்தை கொள்ளையடித்தாங்க.
அவன் நேர்மையானதை கொடுத்தான், ஆனால் அவன் அந்நியன், அதனால் நம்ம அதை எதிர்த்தோம். ஆனால் வருங்காலத்தில் இந்தியாவில் அரசியல்வாதி அயோக்கியராக தான் வருவாங்கிறத கணித்தானவன். இவனே திருடுவான், இவன் மக்கள் பணத்தை, மக்கள் தான் அவனுக்கு ஓட்டு போடுவான், ஆனால் மக்கள் பணத்தை அரசியல்வாதிகளே திருடுவார்கள் அப்படின்னு வெள்ளைக்காரன் இந்தியா முழுவதும் இப்படி தான் நடக்கும்னு கணிச்சான். அதனால அவன் என்ன பண்ணினான்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய அரசியல் நம்ம தான் அம்பேத்கர் எழுதினாலும் அப்போ மவுண்ட் பேட்டன் இவங்கெல்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் சில விஷயங்கள் அவங்களுடைய இங்கிலாந்து இதைத்தான் நம்ம பார்த்து எழுதணும். அரசியல் சட்டம் இங்கிலாந்து அரசியல் சட்டத்தை ஒத்தது. இங்கிலாந்து அரசியல் சட்டத்தில் கல்வியை மட்டும் அரசியல்வாதிகளில் கொடுக்கல, ஒரு கவர்னர் தான் போடுவாருங்கிறது இருந்தது. அதை தான் அம்பேத்கர் நமக்கு எழுதினார். அம்பேத்கர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவரும் யோசித்தார், நம்மெல்லாம் சுதந்திரத்துக்காக உயிரை கொடுத்து வந்தவங்கெல்லாம் வேறு, நம்மெல்லாம் சுதந்திரத்துக்கு ஜெயிலுக்கு போனவங்க. ஆனால் வருங்கால அரசியல்வாதி இந்தியாவில் நல்லவன் வரமாட்டான், குட்டிச்சவரை ஆக்கிடுவான். அதனால தான் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்தது அவர் என்ன பண்ணார், தற்காலிகமாக ஜனாதிபதி நினைத்தால் மாற்றலாம்னு எழுதினார். ஏன்னா அது தவறான முடிவு. அதே மாதிரி அம்பேத்கர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் பல்கலைக்கழகத்துக்கு படித்தவன் தான் இருக்கணும், கவர்னர் தான் இருக்கணும்னு ஏன் எழுதினாருன்னா, அரசியல்வாதி நல்லவன் வரமாட்டான், கல்வியை கெடுத்துருவான்னு அவர் ஒரு அதை எழுதினார். அப்படி இருந்த அந்த இதை வந்துக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஆட்சியாளர்கள் இனிமேல் முதலமைச்சர் தான் இவர் வேந்தர் அப்படின்னு மசோதாவை நிறைவேற்றினார். அப்போ கவர்னருக்கு அதில் உடன்பாடு இல்லை. அவர் நினைக்கிறார் அம்பேத்கர் எழுதின நோக்கம் வேறு, வெள்ளைக்காரன் இதுக்காகத்தான் சொன்னான், நம்ம ஆளுங்க வந்தாங்கன்னா ஆட்சி இது வந்துக்கிட்டு நிர்வாகம் இதாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி தான் அவர் அதுக்கு அனுமதி கொடுக்கல. உடனே தமிழ்நாடு ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக இது வழக்காக கொண்டு போனாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு. உச்ச நீதிமன்றம் 2 பெஞ்சு கொண்ட நீதிபதி என்ன சொல்லிட்டாங்க, இல்லை அவங்க அனுமதி கொடுக்கலன்னா என்ன, உச்ச நீதிமன்றம் அனுமதி கொடுக்குது, இன்னமே கவர்னர் எல்லாம் 1 மாதத்தில் முடிவெடுக்கணும், 3 மாதத்தில் முடிவெடுக்கணும், ஜனாதிபதி 6 மாதத்தில் முடிவெடுக்கணும்னு ஆர்டர் போட்டாங்க. அதற்கு பிறகு தான் ஜனாதிபதி அதை நம்ம மிக கடுமையாக எதிர்த்தோம். நான் நான் நீதித்துறையை சேர்ந்தவனாக இருந்தாலும் தப்பு நடந்தால் நான் தட்டி கேட்பேன், அது என்னுடைய குணம். நான் யாரையுமே இது பண்ணல. இந்த வழக்குகளில் கூட நான் சொன்ன விஷயங்கள் பிரச்சனைக்கு என்னை கைது செய்த அந்த இதில் கூட நான் என்ன சொன்னனோ நீதித்துறையை பற்றின விமர்சனங்கள், நான் கைது செய்யப்பட்ட 3-4 நாட்களில் உச்ச நீதிமன்றமே அதே கருத்தை தான் சொன்னாங்க. அதனால் நான் சொன்ன கருத்தை நீதியரசரே, சம்மந்தப்பட்ட நீதியரசரே பெருசாக எடுத்துக்கலை. அவர் சொல்லிட்டாரு அதெல்லாம் நான் புறந்தள்ளுகிறேன் அப்படின்னு தான் சொன்னார். அது ஒரு விமர்சனம் தான், புறந்தள்ளுகிறேன். ஏன்னா நீதியரசருக்கு உண்மையிலே என் மீது கோபம் இருந்தால் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்போலக்க அவரே கொண்டு வந்திருக்க முடியும். சட்டத்தில் இடம் இருக்குது, அவர் கொண்டு வரல. ஏன் வரலன்னா அவர் அந்த விமர்சனத்தை பெருசாக தான். ஆனால் சுயநலமுறைக்குள்ள அரசியல்வாதிகள் அதை ஆயுதமாக எடுத்து என்னை தாக்குனாங்க. அதில் நான் ஈவன் உங்களுக்கு இப்போ எனக்கு உள்ளே நடந்த பல விஷயங்கள் தெரியும். ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி அவர்களையும் இவர்களெல்லாம் நான் 2-3 வருஷமாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவர்கள் கைது செய்ய வேண்டும் என்று என்னை நினைத்தால் எப்போவே பண்ணியிருக்கலாம். ஏன் அவங்க பண்ணலைன்னா, அவர்கள் விமர்சனங்களை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. அப்படின்னா என்னை இதில் சிக்க வச்சு இது பண்ண வந்த சக்தி யாருன்னு கேட்டிங்கன்னா, வருங்காலத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால் இப்போ அதற்கு நான் சட்ட ரீதியாக என்னென்ன நடவடிக்கை எடுப்பேன் அப்படி, ஏன்னா எனக்கு கிடைத்த ஒரு இதுக்கு நஷ்டத்துக்கு அது நஷ்ட ஈடுலேருந்து எல்லாமே வருங்காலத்தில் நான் சட்ட ரீதியாக என்னென்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க கவர்னருக்கு 3 மாதம் டைம், இவருக்கு ஜனாதிபதிக்கு 6 மாதம் டைம், அனுமதி நாங்களே கொடுத்துட்டோங்கும் போது நான் அவ்வளோ கடுமையாக கண்டித்தேன். அனுமதி நீங்கள் கொடுக்க முடியாது, அரசியல் சட்டம் அதை சொல்லலை. அனுமதி அந்த கவர்னரும் ஜனாதிபதியும் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க, ஜனாதிபதி 14 கேள்வியை கேட்டு எப்படி நீங்கள் இந்த தீர்ப்பை கொடுத்தீங்க, இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தின்படி நான் 14 கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு அனுப்புனாங்க. உடனே உச்ச நீதிமன்றம் தலைமை நீதிபதி தலைமையில் 5 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் உட்காந்து இதை கிட்டத்தட்ட 1 ஆண்டுக்கு மேலாக ஆராய்ச்சி செய்து இன்றைக்கி தங்களுடைய தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, கவர்னரையோ ஜனாதிபதிக்கோ
உத்தரவிடக்கூடிய அதிகாரம் எந்த நீதிமன்றத்திற்கும் கிடையாது. ஏன்னா கவர்னரை நீங்கள் சம்மனே பண்ணக்கூடாது. நம்ம சொன்னது அதுதான். என்னுடைய பழைய வீடியோ எடுத்து பாருங்கள், இதைத்தான் சொன்னேன். உத்தரவிட முடியாது. ரெண்டாவது, கவர்னர் கொடுக்க வேண்டிய அனுமதியை நீங்களே கொடுத்தது தப்பு. அந்த 2 நீதிபதிகள் இதை அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் இந்த 2 நீதிபதிகள் கொடுத்த உத்தரவு தப்பு. கவர்னர் தான் உத்தரவு கொடுத்து அனுமதி கொடுக்கணும் மசோதாக்களுக்கு. நீங்கள் கொடுத்தது தப்பு, அது செல்லாது. 3 மாதம் 6 மாதம்னு கால நிர்ணயம் நீடிக்க நீதிமன்றத்துக்கு அரசியல் சட்டத்திலே அதிகாரம் கிடையாது, தீர்ப்பில் சொல்லிட்டாங்க. அதனால் இனிமேல் வருங்காலத்தில் கூட கவர்னருக்கோ ஜனாதிபதிக்கோ நீங்கள் வழிகாட்டுதல்களே வழங்கலாம், ஆனால் இது உத்தரவை பிறப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வருங்காலத்தில் சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே கவர்னருக்கு சொல்கிறேன், ஒன்று நீங்கள் அனுமதி கொடுங்க. அனுமதி கொடுக்க உங்களுக்கு இதாக இருந்தால் திருப்பி அனுப்பி விளக்கம் கேளுங்க. அப்படியும் இல்லைன்னா ஜனாதிபதிக்கு அனுப்பிடுங்க. இது 3 தான் நீங்கள் செய்யணும், நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்காங்க. கவர்னர் ஏன் வச்சுக்கிட்டே இருந்தாருன்னா, இது பல்கலைக்கழகத்துக்கு கவர்னர் தான் இதுவாக இருக்கணும், சான்சலராக வேந்தராக இருக்கணும் அப்படிங்கிறதுல அவருக்கு ஒரு வலுவான கருத்து இருந்தது. அதனால தான் வச்சார். ஆக இந்த இதை என்னுடைய பழைய வீடியோங்களை போய் பாருங்கள். நான் என்ன சொன்னேனோ அதுதான் இப்போது தீர்ப்பாக வந்திருக்கிறது உச்ச நீதிமன்றம். நான் என்னுடைய சொந்த கருத்தை சொல்ல, அதாவது இதில் இந்திய அரசியல் சட்டத்தில் உள்ளதை தான் என்னுடைய கருத்தாக சொன்னேன். அதைத்தான் உச்ச நீதிமன்றமும் சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறதான். இந்த கரூர் இதில் கூட நான் சொன்ன கருத்தை தான் உச்ச நீதிமன்றம் 3 நாள் கழித்து சொன்னாங்க. அது உச்ச நீதிமன்றம் சொன்ன கருத்துக்கு நான் ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய சிஸ்டம் எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்காங்க. பல விஷயங்கள் இருக்குது, என்னால் இப்போது பேச முடியாது. வருங்காலத்தில் மக்களிடம் இதை பேசினேன். அதனால் இந்த இதில் தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் பெஞ்ச் அருமையாக கொடுத்துருக்காங்க. சட்டத்தில் இந்திய அரசியல் சட்டத்தில் உள்ள பிரச்சனையை பக்காவாக அலசி ஆராய்ஞ்சிட்டாங்க. அதனால் இனிமேல் வருங்காலங்களில் கவர்னர் இதிலேயோ ஜனாதிபதி இதிலேயோ உச்ச நீதிமன்றம் தலையிடுறதுக்கு யோசிப்பாங்க. கவர்னர்களும் ஜனாதிபதியும் தங்களுடைய கடமையை மனசாட்சிப்படி செய்யணும். இதில் நாங்கள் ஏன் கவர்னருக்கு சப்போர்ட் பண்ணோம்னா, கல்வி அரசியல்வாதிக்கு போகக்கூடாது. அரசியல்வாதிக்கு போனால் துணை வேந்தரெல்லாம் விலைக்கு விற்றுருவான். 5 கோடி 10 கோடி கல்வி நாசமாக போயிடும். ஒரு பொதுநலனில் தான் நான் அந்த கருத்தை தெரிவித்தேன். அந்த கருத்து இன்று உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பாக வந்திருக்கிறது. அதனால் உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பாக வந்திருக்கிறது. அதனால் உச்ச நீதிமன்றத்திற்கு நீதியை நிலைநாட்டிய உச்ச நீதிமன்றத்திற்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வருங்காலத்தில் அரசியல்வாதிகள் பக்காவாக நீங்கள் பார்த்து செயல்படுங்க. நீங்கள் உங்களுடைய எல்லையை மீறாதீங்க, நீங்களும் மனசாட்சியுடன் செயல்படுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து.